எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் பரந்தூரில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பரந்தூர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற 13 கிராமத்துலேயும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். மோர் தென் 900 டேஸுக்கு தொடர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால ஸ்டார்ட் ஆகுனுச்சு, தமிழ்நாடு நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம விஜய் அண்ணாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அவரோட ஆதரவையும் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களெல்லாம் நான் லெஸ் தென் 10 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு இன்டெப்த்தாக புரிய வைக்கிறது தான் என்னோட கோல். நான் ஏகே. வாங்க என்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. எந்த பெனிஃபிட் கவர்மெண்ட் கொடுத்தாலும் மக்கள் சொல்கிற ஒரே விஷயம், அந்த ஏர்போர்ட் எங்களுக்கு வேணாம், மிலிட்ரியை கூட்டிக்கிட்டு வந்து எங்களை சுட்டு கொன்னுட்டு வேணா அந்த ஏர்போர்ட்டை கட்டிக்கோங்க. பெரிய மனுஷர்லேருந்து சின்ன குட்டீஸ் வரைக்கும் அவங்களோட அப்போசிஷனை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இந்த ப்ரொட்டஸ்ட்காக. இந்த சென்னையில் இன்னொரு ஏர்போர்ட் பில்ட் பண்ணணும்னு 25 இயர்ஸுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுப்போம். அது 1998 ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு ஏர்போர்ட் சென்னைக்கு வேணுங்கிற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2007 அப்போதைக்கு இருந்த சிஎம்மான திரு கருணாநிதி அவர்கள் இன்னொரு ஏர்போர்ட் வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அப்போதைக்கு போரூர், ஸ்ரீபெரும்பத்தூருங்கிற ஏரியாவில் மட்டும்தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அதுலேருந்து வருஷம் கூட 2019 வேகமாக டெசிஷன் எடுக்கப்படுது. அந்த டைமில் நிறைய இடம் பார்க்குறாங்க. ஆனால் திருப்பூர், பன்னூர், பரந்தூர், படலம்ங்கிற இடத்துலலாம் அவங்க ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. எந்த இடம் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிற மாதிரி, பரந்தூருங்கிற ஒரு இடத்த சூட்டபிளாக இருக்குங்கிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நியூ ஏர்போர்ட்டோட லேண்ட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4970 ஏக்கர்ஸ் வருதான். ஸோ நான் இப்போ காட்டுற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைனில் பார்டராக இருக்கிறது தான் பரந்தூரோட ஏரியா. ஸோ இவ்வளோ இடத்தையும் அவங்க ஏர்போர்ட்டுக்காக கவர் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பரந்தூர் மட்டும் இல்லை, இந்த பரந்தூரையும் சேர்த்து 13 கிராமங்கள் இதில் இன்வால்வ் ஆகுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த ஊரில் வசிக்கிற மக்கள்கிட்டேருந்து பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டாக நடக்க ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கிற எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் வெடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் அவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்குது. அவங்களோட ஜென்ரேஷன் காலமாக இங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க டெய்லி லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போ அங்கே குடியிருக்கிற மக்களோட லேண்டும் அவங்களோட பெர்மனண்ட் அட்ரஸாக இருந்த அந்த கிராமம் இப்போ கொஸ்டின் மார்க்காக ஆகிரும். இந்த லேண்டோட வேல்யூவோட 3 மடங்கு அதிகமாக மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. தலைமுறையாக நாங்கள் செய்கிற விவசாயத்தை எதுக்கு நாங்கள் கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு சில முக்கியமான ரீசன்ஸும் இருக்குது. அது என்னன்னு ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள். அங்கே காலமாக அங்கே மக்கள் குடியிருந்துக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலத்தையும் கொடுத்து அவங்கள அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சேஃபாக. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா ஃப்ளட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பரந்தூர், இந்த சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல 13 வில்லேஜஸ், இதெல்லாம் ஒரு வெட் லேண்டுங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளட்டும் வரக்குள்ளே அந்த தண்ணி தேங்கி நிற்காமல் ஆகுங்கிற மாதிரி மக்கள்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த லேண்டையும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு பில்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களோட அந்த ஃப்ளட் வந்துச்சுன்னா ஒன்றும் அந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்துங்கிற மாதிரி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஓப்பனாக மக்கள்கிட்ட என்ன விஷயம் எதனால ஏதுன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக பேச மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களோட எதிர்ப்பு இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க தவிர்த்து மக்களோட வாய்ஸை கேட்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கன்சர்ன்ஸ். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க, இந்த ஏர்போர்ட் இங்கே பரந்தூரில் பில்ட் பண்ணால் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் ஆகுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நார்மல் பீப்புள் சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதுமா? ஸோ அதனால இந்த டைம் டிவிகே லீடரான விஜய் அண்ணாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் பார்ட்டிசிபேட் சும்மாலாம் பண்ணல, அவருக்கும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வைக்கப்பட்டிருக்கு.
விஜய் அண்ணா வந்த நிமிஷத்துலேருந்து மீடியாவோட பார்வையும் கவர்மெண்ட்டோட பார்வையும் அவர் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற மாதிரி. அண்ட் அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த கேரவேனா வேணா என்னான்னு தெரில, விஜய் அவர்கள் அந்த டாப்லேருந்து கை வச்சு இந்த கத்தி படத்தில் எப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ரெட் கலர் ஷர்ட் உடுத்திக்கிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த சீன் எல்லோரும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி சேமாக, ஆனால் ரெட் கலர் இல்லாமல் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவரோட டிவிகே ஃப்ளாக் கொடியை கழுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் சீன் பார்த்தீங்கன்னா சேம் அண்ட் சேம் ஒரே மாதிரி இருக்குது. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே உள்ள மக்கள் விஜய் அண்ணா வந்ததுலேருந்தே வெற்றியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். இந்த ஏர்போர்ட்டுக்காக நிலம் ஒதுக்கணும்னு சொன்னதுலேருந்தே ஏகனாபுரமில் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடி கிட்டத்தட்ட 910 days இது வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற டைமில் 910 days ஆகியிருக்கும். தொடர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை கைவிடாமல் நடத்திக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்ராசு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குடியிருக்கிற மக்கள் பத்திரமா அங்கேருந்து சேஃபாக வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் மாற்றி வைப்போம், அவங்களுக்கு இருக்கிற தங்குற வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மக்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். மற்ற இடத்தெல்லாம் விட்டுட்டு பரந்தூரை மட்டும் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் அதுலேயே நிற்கிறீங்கிற மாதிரி தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ரிப்ளையாக ஒரு லெட்டரையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்டரை நான் இப்போ காமிக்கிறேன். பாஸ் பண்ணி வேணால் அந்த லெட்டரை படித்து பாருங்கள். அண்ட் ஃபுல் லெட்டர் சோஷியல் மீடியாலேயும் அவைலபிளில் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கவர்மெண்ட்னா மக்களுக்காக தான். மக்கள் சொல்கிறதையும் கேட்கணும். இந்த ஏர்போர்ட் வந்தால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே இல்லை. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க ஏர்போர்ட்டே வேணாங்கல, ஆனால் பரந்தூர் இந்த மாதிரி கிராமத்தில் வேணாம், வேறு இடத்துல எங்கேயாச்சும் பில்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய்.